All right. Hello there. Can you all hear me loud and clear? Am I audible enough? Give me yes if it is clear to you. Is it clear? Or raise your hand. Type yes or raise your hand if it is clear to you. நான் பேசுறது விளங்குதா இருந்தால் yes ன்னு டைப் பண்ணுங்க. இல்லாட்டி hand raise பண்ணுங்க பாப்போம். Come on. Yes. What about the others? Yes, right. Okay. It should be clear now. Let's start. Right. What is called English? English என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம். English என்றால் என்ன? What is called English? தெரியாதா? Right. English is a language. English என்ன? ஒரு language, right? Englishன்றது ஒரு language. Right. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, சார் நாங்க நிறைய கிளாஸஸ் போயிருக்கிறோம், ரைட்? நிறைய கிளாஸஸ் போயிருக்கிறோம், நிறைய இங்கிலீஷ் படிச்சிருக்கிறோம், பட் we can't speak English, sir. What is the reason? எங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் சார், ரீசன் என்ன? ரைட். ஸ்கூல் சிலபஸை வச்சுக்கொள்வோம். பொதுவாக ஸ்கூல் சிலபஸ் அது தேவையே இல்லை. ஸ்கூல் சிலபஸ் என்னன்னு சொன்னா, ஸ்கூல் சிலபஸ் சொல்றது வந்து ஃப்ரூட் சலாட் சாப்பிடுற மாதிரி. என்ன ஃப்ரூட் சலாட் சாப்பிடுற மாதிரி? நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா ஃப்ரூட் சலாட்? ரைட். ஃப்ரூட் சலாட்ல வந்து ஃப்ரூட் சலாட்னா ஒரு கப் நிறைய ஃப்ரூட்ஸை வெட்டி போட்டிருப்போம், ரைட்? இதுல ஐஸ்கிரீம் போட்டிருக்கும், இதான் ஃப்ரூட் சலாட், ரைட்? இதுல ஸ்பூன் ஒன்று வச்சிருக்கு, ஃப்ரூட் சலாட். ஸ்கூல்ல என்ன நடக்குது, ரைட்? ஃப்ரூட் சலாட்ல இதுல கொஞ்சம் மேங்கோ இருக்கும், மேங்கோ போட்டிருப்பாங்க, அடுத்து கொஞ்சம் ஆப்பிள் பீஸ் போட்டிருப்பாங்க, டேட்ஸ் போட்டிருப்பாங்க, ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டிருக்கும், வேற என்ன, சால்ட் இருக்கும், சுகர் இருக்கும், ஹனி இருக்கும், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது ஃப்ரூட் சலாட். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா, இந்த ஃப்ரூட் சலாட் கப் உங்களுக்கு தராங்க இல்ல அவங்க, ரைட்? அவங்க கொஞ்சம் மேங்கோ தராங்க, ஒரு 2 வருஷத்துக்கு மேங்கோ தராங்க, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு ஆப்பிள் ஸ்லைஸ் தராங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சம் தராங்க. இப்ப நீங்க ஃப்ரூட் சலாடா சாப்பிட்டீங்க இல்ல? ஃப்ரூட் சலாட்னா முழுசா தரணும், ரைட்? அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எங்களுக்கு சப்ஜெக்ட் தேவையில்ல, விட்டுரும். அப்ப இங்கிலீஷ் இல்லாங்கினே, ரைட்? இது இல்லாம நீங்க பிரைவேட்டா வந்து நிறைய செஷன்ஸ்ல வந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. சரி, நாங்க அங்க போயிருக்கிறோம், ஆன்லைன்ல படிச்சிருக்கோம், அப்படி படிச்சிருக்கோம், இப்படி படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு இங்கிலீஷ் விளங்குது இல்ல சார், பேசலாம் சார். இப்ப ஸ்ரீலங்கால இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து ஒரு 70 இல்லாட்டி 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுல கேட்டாலும் ரைட். இதுல யாரு அட்டென்ட் பண்ணிருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பயப்படாதீங்க, எதுவும் கேட்க மாட்டேன் நான் உங்கள்கிட்ட, எதுவும் கேட்க மாட்டேன், சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. yes or no, that's it. come on, who studied? யார் படிச்சிருக்கீங்க? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் கிளாஸ் போயிருக்கிறேன் சார், இப்ப எனக்கு பேச தெரியுமா தெரியாதா அது உங்களுக்கு தேவையில்லை சார். அவ்வளவுதான். ஒரு ஐடியா பார்ப்போம். ஒரு 80%, நான் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பார்த்து ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி எனி கோர்சஸ் ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷோ, பேசிக் லெவலோ, இன்டர்மீடியட் லெவலோ, அட்வான்ஸ் லெவலோ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம் இருக்கு. யாரு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். யாரு? சொல்லுங்க பார்ப்போம். ரைட். இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி இருந்தாங்க. எஸ், ரைட். பண்ணி இருந்தாலும் இங்கிலீஷ் பேசலாம். என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? வாட் இஸ் த ரீசன்? ரைட். லெட்ஸ் பிரேக் டவுன் த ரீசன். என்னன்னு பார்ப்போம். ரைட். ரைட். இந்த இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜ், ரைட்? இந்த இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் as a teacher, ஒரு டீச்சரை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, it must be taught, அதை கட்டாயம் படிப்பிக்கணும். it must be taught as it is. எப்படி இருக்குதோ கட்டாயம் அதை அப்படித்தான் படிப்பிக்கணும். as a student, நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, it must be learned or studied as it is. ஸ்டூடெண்டா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா,
கட்டாயம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் படிக்கும். நீங்க ஏன் இவ்வளவு நாளும் படிச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம்னு சொன்னா உங்களோட டீச்சர் வந்து எப்படி இருக்குதோ அப்படி உங்களுக்கு படிப்பிச்சில்ல. ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்க வந்து எப்படி இருக்குதோ அப்படி படிச்சில்ல. இதான் உங்களோட பிரச்சனை, ரைட்? இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஏன் உங்களுக்கு படிச்சும் பேச விளங்குது இல்லைன்னு சொன்னா டீச்சர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குதோ அந்த ஸ்டைல்ல உங்களுக்கு படிப்பிச்சில்ல. ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்க அந்த ஸ்டைல படிச்சில்ல. தட் இஸ் த மெயின் ரீசன், ரைட்? இது ஒரு மெயின் ரீசனா இருக்குது, ரைட்? அது இல்லாம வேற ஏதாவது ரீசன் இருக்குதா சேர்ந்து கேட்டால் இருக்குது, நிறைய ரீசன் இருக்குது, ரைட்? ரைட், என்னன்னு பார்ப்போம். ஒரு சேரன் வந்து ஒரு டீச்சர் ஒன்று, சேர் டீச்சர் யாருன்னு சொன்னாலும் டீச்சர்னு சொன்னா ஆணோ பெண்ணோ மேலோ ஃபீமேலோ ரெண்டு பேரும், ரைட்? நியூட்ரல் ஜெண்டர், ரைட்? ஒரு டீச்சர் வந்து இந்த டீச்சர் வந்து உங்களுக்கு டீச் பண்ற மெத்தட்ல வந்து, ரைட், முதலாவது வந்து உங்களை டீச் பண்ணும் பொழுது, ரைட், நீங்க பெர்ஃபெக்டான டீச்சரை செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். சார் நாங்க எப்படி கண்டுகொடு எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் சார் பெர்ஃபெக்டான டீச்சர்? இப்பதான் நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்குது, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டீச்சர் நீங்க உங்களுக்கு டீச் பண்ணும் பொழுது இந்த டீச்சர்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்க வேணும். எப்படி தெரியுமா? இந்த டீச்சர் உங்கள்கிட்ட யார் கூட சரி நீங்க பேசும் பொழுது பயப்படாம ஆர்கியூ பண்ணி பேசுங்க. நீங்க யாரோட சரி பேசும் பொழுது பயப்படாம ஆர்கியூ பண்ணி பேசுங்க. இப்படி சொல்றதா இருந்தால் இது ஒரு பெர்ஃபெக்ட் டீச்சர். அவர் அப்படி சொல்லலன்னு சொன்னா அவருக்கும் டவுட் ஆகுது, ரைட்? காட் இட்? டஸ் இட் மேக் சென்ஸ்? என்ன சொல்றேன்னு விளங்குதா? இந்த டீச்சர் அவங்கள்ட்ட சொல்றாரு உங்களுக்கு டீச் பண்ணும் பொழுது, நான் சொல்ற இந்த லெசனை, இந்த சென்டென்ஸை, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க யாரு கூட சரி பேசும் பொழுது ஆர்கியூ பண்ணி பேசுங்க. ஆர்கியூ பண்ணாம பேசுங்கன்னு சொன்னா அவர் பயந்துட்டாரு, அப்ப அவருக்கு விஷயம் விளங்குது இல்லை, ரைட்? டீச்சர் கட்டாயம் உங்களுக்கு, ரைட், உங்களை கமாண்ட் பண்ணணும் உங்களுக்கு, ரைட்? உங்களை வந்து சொல்லணும் ஆர்கியூ பண்ணுங்க. 4 பேரோட நீங்க பேசும்போது ஆர்கியூ பண்ணுங்க. ஆர்கியூ பண்ணி பேசினால்தான் இவர் ஒரு பெர்ஃபெக்டான டீச்சர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்க ஏதாவது கொஸ்டினோட கேட்கும் பொழுது ஆன்சர் பண்ணுங்க. என்ன சரி கேள்வி கேட்குங்க ரிலேட்டட் டு இங்கிலீஷ், ரைட்? ஏதாவது தேவையில்லாத கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணலாட்டி பெர்ஃபெக்ட் இல்லாத இங்கிலீஷ் சரி சொல்றது இல்லை, ரைட்? நீங்க இங்கிலீஷ் சம்பந்தமா ஏதாவது, ரைட், ஒரு கொஸ்டினோட கேட்குறீங்கடா அவர் ஆன் த ஸ்பாட் ஆன்சர் பண்ணணும். நான் பார்த்துட்டு சொல்றேனே, கொஞ்சம் லேட் ஆகி கால் ஒன்று தாரேனே, உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடுறேனே, நைட்டு கால் ஒன்று தாங்களே, இப்படி சொன்னா அவர் பெர்ஃபெக்ட் இல்லை. நீங்க கேட்கிற டைம்லயே அவருக்கு ஆர்கியூ பண்ண, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கியூ பண்ணணும். நீங்க யாரு கூட சரி இங்கிலீஷ்ல பேசும் பொழுது ஆர்கியூ பண்ணி பேசுங்க. இது ரைட்னு சொல்லுங்க, இது ராங்னு சொல்லுங்க. ஆர்கியூ பண்ண சொல்றாருண்டா இவர் பெர்ஃபெக்டான சார், பெர்ஃபெக்டான டீச்சர், ரைட்? செகண்ட் ஒன் வந்து ஆன்சர் பண்ணணும். அதாவது நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கும் பொழுது கட்டாயம் அது லைவாவோ, ரைட், இன் பர்சனோ ஓவர் த போனோ உங்கள்கிட்ட டவுட் கேட்டால் கட்டாயம் ஆன்சர் பண்ணும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இந்த லாங்குவேஜ், ரைட், இத ரியல் ஸ்ட்ரக்சர் மெத்தட்ல எடுக்கணும். ரியல் ஸ்ட்ரக்சர் என்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா, ரைட்? நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க, நிறைய பேர் இங்கிலீஷ் பேசிட்டு நீங்க கூட பேசியிருக்கீங்க, கடைசியில் நோன்னு ஒரு வேர்டு ஒன்று சொல்வீங்க. இட் இஸ் ரெய்னிங், நோ? The recording will be shared with the group. No need to, right? No need to record this lesson, right? Asha, recording தருவோம், right? Okay. நிறைய பேர் வந்து பேசுவாங்க, இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறது டீச்சர்ஸ், மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் டீச்சர்ஸ். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாதிரி பாருங்க, ஏதாவது சென்டென்ஸ் பேசுவாங்க, பேசிட்டு நோன்னு சொல்லுவாங்க, ரைட்? இங்கிலீஷ் இஸ் ஈஸி, நோ? Your baby is chubby, no? This door is open, no? The bus is coming, no? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? Yes or no? Come on, give me the answer. நீங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? Yes. What about the others? Come on, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது இங்கிலீஷ்ல பேசிட்டு நோன்னு சொல்லுவாங்க, ஆபீஸ்ல, பேங்க்ல, ஸ்கூல்ல, மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சர்ஸ். எஸ், எனக்கு தெரிஞ்ச நோ 2 இருக்குது. சாரி, எனக்கு தெரிஞ்ச நோ 2 இருக்குது. ஒன்று இந்த நோ, ஒன்று இந்த நோ. இதுல 1 சொல்றாக்கள் டக்குன்னு 1 டைப் பண்ணுங்க, 2 சொல்றாக்கள் 2 டைப் பண்ணுங்க. come on do it fast.
டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 1 or 2? 1 or 2? எந்த நோ சொல்றாங்க? 2. ஹஷா 2. What about the others? Come on. Sokaya 2. Very good. Great job. Sangavi, great job. Right. நீங்க சொன்னது எதுவுமே இல்லை. இந்த நோக்கு என்ன மீனிங்? இல்ல, நோ இல்ல. இது தெரியும். அப்ப என்ன சொல்றாங்க? இட் இஸ் ரெய்னிங். மழை பெய்யுது. இல்ல, மழை பெய்யுது தெரியும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசினா சிரிப்பாங்க. இப்படி ஒரு இங்கிலீஷ் இல்ல. இது என்னன்னு சொன்னா, சிங்களத்துல நேன்னு சொல்லுவோமே, சிங்களாக்கள் பேசும் பொழுது அத வகினோ வாக்கியனே இங்கிலீஷ் கதா கரணைக்கே ஈஸினே இப்படின்னு பேசுவாங்க. இது மாதிரி அந்த நேய நோண்டு மாத்திட்டாங்க. இது இங்கிலீஷ் இல்ல. தேர் இஸ் நோ இங்கிலீஷ் லைக் திஸ், ரைட்? இப்படி ஒரு இங்கிலீஷே இல்ல, ரைட்? இதுக்கு பிறகு நீங்க பேசும்போது அப்ப இதுக்கு ஏதாவது இருக்குதா சார்? இருக்குது, நிறைய இருக்குது. ஒவ்வொரு டென்ஸ்லயும் இருக்குது, ரைட்? ஒவ்வொரு டென்ஸ்லயும் she is beautiful, isn't she? they are coming, aren't they? இப்படி இருக்குது. அது வேற, ரைட்? அது இல்லாம பொதுவா ஜெனரலா உங்களுக்கு வேண்டிய டென்ஸுக்கு பேசுற ஒரு ஸ்ட்ரக்சர் மெத்தட் ஒன்று இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்க சொல்லிட்டு இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட், இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இருக்கிற நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், யார் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்? இங்கிலீஷ்க்கு சொந்தக்காரன், ரைட்? ரைட். இப்படி கேட்பாங்க. இட்ஸ் ரெய்னிங் அவுட் சைட், ரைட்? இங்கிலீஷ் இஸ் ஈஸி, ரைட்? your baby is chubby, right? they are coming, right? they are coming right now. they are coming, right? they are coming, right? அவங்க வாராங்கயா. உங்களோட புள்ள குண்டா இருக்குதுயா, வெளிய மழை பெய்யுதுயா, இப்படி சொல்றதுக்கு சொல்லுவாங்க. இது இல்லாம யூகேல மட்டும் ஒரு ஸ்டைல பேசுவாங்க. யூகேல மட்டும் ஒரு ஸ்டைல பேசுவாங்க. அதாவது உலகம் முழுக்க இருக்கிற நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரைட்னு பேசுவாங்க. இதே யூகேல இந்த ரைட் டைம் யூஸ் பண்ணுவாங்க. in it, in it. It's raining outside, in it. You are listening me, right? You are listening me, in it. English is easy, in it. யாருக்கு தெரியுது? பெர்ஃபெக்ட் டீச்சரா இருந்தால் இந்த லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் சரியான முறையில காட்டுது. இவரும் நோ நோன்னு அவங்களோட நிறைய டீச்சர்ஸ், நான் பெரிய பெரிய ஹையர் டிகிரிஸ் படிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி பார்த்தா அவங்க கூட நோ நோ நோன்னு சொல்றாங்க. ஏன்டா அவங்க படிக்கல. அது என்னன்னு சொன்னா, படிக்கல, படிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வெள்ளக்காரன் எப்ப வந்தானோ, பிரிட்டிஷ் ஆட்சி எப்ப இருந்ததோ அந்த டைம்ல இருக்கிற ஸ்ரீலங்காவில் இங்கிலீஷ் அந்த சிலபஸை தான் இன்றைக்கு வரங்காட்டியும் கொண்டு போறாங்க. இந்த சிலபஸை தான் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மாருக்கு படிப்பிக்கிறாங்க. யாரெல்லாம் ஸ்ரீலங்காவில் டிகிரி, பிஹெச்டி, மாஸ்டர் என்ன குவாலிஃபைடா இருந்தாலும் அவர் படித்தது பழைய இங்கிலீஷ். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பழைய இங்கிலீஷ் பேசுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்களோட யூடியூப் சேனல்ல பாருங்க, போட்டிருக்கிறேன். பொதுவாக அவங்க பசின்னு சொல்றதா இருந்தா கூட நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஹங்கிரின்ற வேர்ட் யூஸ் பண்றீங்க. ஐ எம் ஹங்கிரி இப்படி சொல்ல மாட்டாங்க, ரைட்? ஐ எம் ஸ்டார்விங், I'm famished, I'm peckish. இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் வந்து எப்பவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச இங்கிலீஷை இப்ப பேசலாம், ரைட்? இது மாதிரி ஒவ்வொரு காலமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்ப பிரிட்டிஷ்காரன் எப்ப ஸ்ரீலங்காவுக்கு இங்கிலீஷை கொண்டு வந்தானோ அந்த இங்கிலீஷை தான் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இப்படி பிடிச்சிட்டே இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல என்னன்னு. ஏன்னா வெளி உலகத்துக்கு நாங்களும் போறல. நீங்க யூகே, யூஎஸ்ஏ போனா தான் தெரியும் உங்களுக்கு, ரைட்? உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் சரி யூகேல இருந்தா கேளுங்க, இந்த ரெக்கார்டிங் அனுப்புங்க. யூகேல யார் சரி இருந்தா கேளுங்க. இல்லாட்டி கூகுள் அதுல சர்ச் பண்ணி பாருங்க. இனிட்னு ஒரு வேர்டு ஒன்று இருக்குதா, எந்த கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க, வேற ஏதாவது யூகே தவிர வேற ஏதாவது கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்களா, அது பாருங்க. இது ஒண்ணும் இல்லாது, ரைட்? நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கால படிச்சீங்கன்னா எதுவுமே தெரியாது. ஸ்ரீலங்கா சேர் குவாலிஃபைடான்னு பாருங்க, ரைட்? இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இந்த சேர் குவாலிஃபைடான்னு பாருங்க. இந்த சேர் குவாலிஃபைடான்னு பாருங்க. இதை எப்படி சேர் கண்டுபிடிக்கிறேன்? அவர் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாருங்க. அவர் டீச் பண்ற மெத்தட் எப்படின்னு பாருங்க. ஏன்னா நான் போன வீக் வந்து ஏர்போர்ட் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல IELTS சிங்கள சேர் உண்டு, சிங்கள மீடியம் IELTS போட்டிருக்குது. அப்ப சேர் என்னன்னு பார்த்தால் அவரை குவாலிஃபை டிப்ளமா இன் இங்கிலீஷ். என்ன இது டிப்ளமா இங்கிலீஷ்? என்ன IELTS அங்க இருக்குது, ரைட்? இவர் டிப்ளமா இங்கிலீஷ் படிச்சுட்டு IELTS லெக்சரிங் பண்றாராம். சாத்தியமா? நீங்க ரைட் ஃபார்மசி கோர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுன்னு சொன்ன மாதிரி கதை தான் இது. ஏழுமா ஃபார்மசிஸ்ட் கோர்ஸ் நீங்க ஏஸ் அ ஃபார்மசிஸ்டா படிக்கிறீங்க. படிச்சுட்டு நான் ஃபார்மசி படிச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதெல்லாம் தெரியும், வெட்டி கொத்தி எல்லாம் செய்ய தெரியும். ஓகே ஆகிடு. அது மாதிரி கேஸ் தான் இது, ரைட்? இதெல்லாம் சும்மா ஊழல் ஏமாத்துறாங்க. ஏமாறாதீங்க. நீங்க என்னட்ட படிக்க எல்லாத்தையும் பிரச்சனை இல்லை, யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. பாயிண்ட் எடுங்க, என்னட்ட பாயிண்ட் எடுங்க, எடுத்து பாருங்க. இந்த சேர் சொல்ற விஷயம் உண்மையா, மற்ற சேர் மாதிரி இப்படியா படிப்பிக்கிறாங்க, சல்லி நோக்கம் மட்டுமா இருக்குது. என்னட்ட படிக்கிறதா இருந்தா உங்களோட சல்லியை சும்மா தராதீங்க. உங்களோட சல்லி எனக்கு சும்மா வேணும். நீங்க என்னட்ட படிச்சு பெனிஃபிட் எடுக்கிறா இருந்தா மட்டும் தாங்க,
ரைட்? ஓகே, சார் குவாலிஃபைடான்னு பாருங்க, சார் என்ன படிச்சிருக்கிறான்னு பாருங்க, அவருடைய ஸ்டைல் எப்படின்னு பாருங்க, அவர் சொல்ற விஷயம் என்னன்னு பாருங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இந்த டீச்சிங் மெத்தட் இருக்குது, அவர் டீச்சிங் மெத்தட். இந்த டீச்சிங் மெத்தட்ல சார் மாதிரி எல்லாரும் டீச்சர் தான், யாரெல்லாம் படிச்சாலும் இவங்க எல்லாம் டீச்சர் தான். ஓகே, ஆனால் ரைட், டீச்சர்ஸ் மாதிரிலையும் டிஃபரெண்ட் இருக்குது. என்னன்னா அவங்களுடைய ஸ்டைல் இல்லை. ரைட்? அவங்க டீச் பண்ற மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் என்ன சார் விளங்கல. ரைட்? மெத்தட்னு சொன்னால், இந்த டீச் பண்ற மெத்தட்னு சொன்னால் ஒரு பிள்ளையோட தலையில எப்படி உள்ளுக்கு இறக்கணும்னு அவர் விளங்கி கொள்ளும். ஏன்னா எல்லா 100 ஸ்டூடெண்ட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா 10 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் லேசியா இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் கிரேசியா இருக்கும். ரைட்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல் இருப்பாங்க. நாங்க தான் சார் டீச்சர்ஸ் தான் சேர்ற குவாலிஃபிகேஷனை விலகி கொள்ளணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி தான் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தர மெத்தட் எப்படின்னு சொன்னா, நீங்க நேற்று ஒரு 2-3 கிளாஸ் போறதுக்கு எப்படி சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லையே சார், அது உங்களுக்கு தெரியாம நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இருக்கேன். இதெல்லாம் சைக்காலஜி சிஸ்டம். ரைட்? நான் என்ன குவாலிஃபைடு இருந்தா, நான் 100 years to 20 years TESOL TEFL qualified, UKD syllabus, TKT qualified, diploma in TESOL, Bachelor of Educational in TESOL. ரைட்? இப்ப இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால எங்கேயுமே நடக்கிற கோர்ஸ் இல்லை. இது 100% யாருக்கு சொந்தம்னா யூகே காரன், யூகேல தந்த கோர்ஸ். அப்ப யூகே காரன்ல யூகே ஸ்டைல்ல தாரது எங்கட ஸ்ரீலங்கன்ஸ்க்கு படிப்பிக்கிற மெத்தட்லாம் சொல்லி தருவாங்க இல்ல, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி டீச் பண்ணணுமோ அந்த ஸ்டைல தான் சொல்லி தருவாங்க. எங்கட இந்த நோவெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை. அவன் லாங்குவேஜ் அவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க எப்படி டீச் பண்ணணுமோ அந்த ஸ்டைல தான் எங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரைட்? ஓகே, இஸ் இட் கிளியர்? கிவ் மீ எஸ் ஸ்பீடா சொல்றேனா, இஸ் இட் ஓகே? சொல்றது ஓகேயா? கிளியரா? Come on. Right. It is clear, right? Yes, okay. அடுத்தது வந்து டீச்சிங் மெத்தட். ரைட்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி டீச் பண்ணணும், என்ன மாதிரி டீச் பண்ணணும், ரைட்? அந்த மெத்தட். அடுத்தது வந்து ஃபன் ஆக்டிவேஷன், அதாவது அவர் வந்து கொஞ்சம் ஃபன்னா படிப்பிக்கணும். எப்படி? நேச்சரா படிப்பிக்கணும். சும்மா அப்படி சிரிக்காம வாட் இஸ் யுவர் நேம், உங்களோட பேர் என்ன, வேர் டு யூ கம் ஃப்ரம், எங்கிருந்து வாரீங்க, இப்படி எல்லாம் படிப்பிக்கலாம். ரைட்? இது வந்து என்ன, யங்ஸ்டர் ஏஐ உலகம் இது. ரைட்? அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க உலகத்துல பின்னுக்கு தான் நாங்க போவோம், எங்களோட பின்னுக்கு உலகம் வராது. ரைட்? அப்ப அந்த இந்த ஸ்டைல் எப்படின்னு சொன்னா, படிப்பிக்கிற ஸ்டைல் எப்படி, இப்ப நாங்க அதாவது எங்களோட நேச்சுரல் லைஃப்ல எப்படி பேசுறோம், நேச்சுரல் லைஃப்ல எங்களோட கன்வர்சேஷன் எப்படி இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. நீங்க யார்கிட்ட போயிட்டு படிச்சாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட்? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், அவள் ஒவ்வொரு நாளும் வீட்டை சுத்தம் செய்கிறாள். she cleans the room, she cleans the house, room வச்சுக்கணும். அவள் ஒவ்வொரு நாளும், என்ன நிறைய சிலபஸ்ல இதான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அவள் ஒவ்வொரு நாளும் ரூமை சுத்தம் செய்கிறாள். she cleans the room every day. she cleans the room every day. she cleans the room every day. அவள் ஒவ்வொரு நாளும் she cleans this room every day. அவள் ஒவ்வொரு நாளும் இந்த ரூமை சுத்தம் செய்கிறாள். இது passive sentence. This room is cleaned. This room is cleaned by her. வெள்ளக்காரனுக்கு பைத்தியமா? அது ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லிருக்கு. ரெண்டு சென்டென்ஸும் ஒரே மீனிங். She cleans this room every day. She cleans this room every day. This room is cleaned by her. வெள்ளக்காரனுக்கு பைத்தியமா? அதை குழப்பி பெசியுண்டு மாத்தி பைண்டு கடைசிக்கு போட்டு, ஏண்டா அந்த டீச்சருக்கு அப்படித்தான் தெரியும், பெசிவ் வாய்ஸ் அப்படி பேசுறது இல்ல. அவள் ரூமை சுத்தம் செய்கிறாள். இப்ப இதுக்கு நீங்க தமிழ் மீனிங்ல பெசிவ்ல கேளுங்க. she cleans the room every day. அவள் ஒவ்வொரு நாளும் ரூமை சுத்தம் செய்கிறாள். the room is cleaned by her. the room is cleaned every day by her. அவளால் ஒவ்வொரு நாளும் ரூம் சுத்தம் செய்யப்படுகிறது. இப்ப உங்களுக்கு குழப்பம் வரும். அவளால் ஒவ்வொரு நாளும் இந்த ரூம் சுத்தம் செய்யப்படுகிறது. இப்ப இதுல எப்படி சார் தமிழ்ல நாங்க அதை விளங்கி கொள்றேன்?
அவளால் ஒவ்வொரு நாளும் ரூம் சுத்தம், இந்த ரூம் ஒவ்வொரு நாளும் அவளால் சுத்தம் செய்யப்படுகிறது. எவ்வளவு கஷ்டம். நீங்க இப்ப தமிழ படிக்கிறா, இங்கிலீஷ படிக்கிறா, நான் உங்களுக்கு எப்படி டீச் பண்ணுவேன்னு சொன்னா நெச்சுரலா. எப்படி சார் நெச்சுரலா? she cleans this room every day. அவள் ஒரு நாள் இந்த ரூமை சுத்தம் செய்கிறாள். this room is cleaned by herself. this room is cleaned. இந்த ரூமை எப்போது சுத்தம் செய்கிறாள்? ஒவ்வொரு நாளும் இந்த ரூமை சுத்தம் செய்கிறாள். அவள் ஒரு நாள் இந்த ரூமை சுத்தம் செய்கிறாள், இந்த ரூமை ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யறேன். யாருன்னு சொல்லல. இப்படித்தான் படிக்கணுமே தவிர நீங்க தமிழையும் வேறையா படிச்சு இங்கிலீஷையும் படிச்சுன்னா மாட்டேன். அதான் உங்களுக்கு பேசலாம். ரைட்? நெச்சுரலா பேசணும். இந்த சேருக்கு விளங்கணும். நெச்சுரலா ஃபன் ஸ்டைல ஃபன்னா பிள்ளைக்கு டீச் பண்றது. ரைட்? அந்த பெர்ஃபெக்ட் சேரை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு. ரைட்? அடுத்தது வந்து இந்த சிலபஸை பாருங்க. இப்ப இந்த சேர் எங்க படிச்சிருக்கிறாரு? இவர் ஸ்ரீலங்கால தான் படிச்சிருக்கிறாரு. அப்ப இவருக்கு என்ன தெரியும்? இவர் படிச்சதுல ஏதாவது ஒரு சிலபஸை தூக்கி தருவார். இவர் படிச்சதை இவரே ஒரு சிலபஸ் ஒன்று செஞ்சு கொள்வாரு, தூக்கி தருவாரு. நான் உங்களுக்கு தாரேன் 100% யூகே சிலபஸ். ஏதாவது டவுட் இருந்தா அப்புறம் நீங்க கேளுங்க. ரைட்? 100% யூகே சிலபஸ். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி பேசுறோம் அந்த சிலபஸ். இந்த நோவெல்லாம் போட்டு பேசுற மெத்தட் இல்ல. ரைட்? இப்ப நீங்க இதே எங்க சரி இங்கிலீஷ் கிளாஸ்ல போயினா டு யூ அண்டர்ஸ்டாண்ட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்படித்தான் கேட்பாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நான் தான் கேட்டில்லையோ, நான் நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கேன், கேட்டில்ல டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கேட்க மாட்டாங்க என்கிட்ட. டசன்ட் மேக் சென்ஸ், இஸ் எவ்ரிதிங் ஆன் ஃபயர். இல்ல சார், எனக்கும் புதுனமா தான் இருக்குது. நாங்க பேசுற இங்கிலீஷ் அவங்க பேசுறாங்களே இல்ல. ரைட்? இட் டசன்ட் மேக் சென்ஸ். கம் ஆன், இஸ் எவ்ரிதிங் ஆன் ஃபயர், டிட் யூ கெட் இட், who got this point இப்படிதான் கேட்பாங்க. ரைட்? அந்த ஸ்டைலுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட்? ஓகே. யூகே 100% யூகே சிலபஸ் தான் உங்களுக்கு தரேன். இந்த சிலபஸ் வந்து ஸ்ரீலங்காவில் நீங்க ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்ல படிக்கும் போது மேக்சிமம் ஒரு 3 கிளாஸ் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கிழமையில 3 கிளாஸ் நடக்கும். நீங்க வந்து இந்த 3 கிளாஸுக்கு பிறகு ஒரு 30% நான் சொன்ன மாதிரி ஆர்கியூ பண்ணி பேசுவீங்க. ரைட்? நான் சேலஞ்ச் பண்றேன், ஆர்கியூ பண்ணி பேசுவீங்க. ரைட்? அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த கோர்ஸ் முடிய கிட்ட இல்லாட்டி அரைவாசில சரி ஹாஃப்ல சரி நீங்க சொல்றீங்க சார் நீங்க சொன்னீங்க இது யூகேட சிலபஸ். இதே மெத்தட்ல எங்கட தங்கச்சி ஒன்று படிச்சிருக்குது, மச்சான் ஒன்று படிச்சிருக்கு, நானா படிச்சிருக்குது, அந்த ஸ்ரீ அங்க படிப்பிக்கிறாங்க இங்க படிப்பிக்கிறாங்க. நீங்க ப்ரூஃப் காட்டினால் இந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ, அதாவது லிங்க்ல ஜாயின் ஆகினவங்க இல்ல மொத்தமா குரூப்ல இருக்கிறீங்க எல்லாருக்கும் நான் இந்த கோர்ஸை 100% ஃப்ரீயா கொடுப்பேன். நீங்க ப்ரூஃபோட காட்டணும். நீங்க படிப்பிக்கிற சிலபஸ் சார் இதே சிலபஸ் ஸ்ரீலங்கால படிப்பிக்கிறாங்க, ஸ்ரீலங்கா டீச்சர்ஸ் மாரோ வெளியில இருந்து வந்த டீச்சர்ஸோ படிப்பிக்கிறேன்னு சொன்னால் நான் இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க நம்ம ஒரு 100 பேரை வேண்டாலும் குரூப்ல எட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட எல்லாருக்கும் 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ப்ரூஃபோட காட்டினால் நான் உங்களுக்கு கோர்ஸை ஃப்ரீயா தருவேன். ஒரு சதம் தர தேவையில்லை. ரைட்? அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன். ரைட்? யூகே 100% யூகே சிலபஸ். ரைட்? இப்போ இந்த சிலபஸ் சொல்றீங்களா தானே சார் யூகே சிலபஸ், அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன நாங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கிறோம் சார், நிறைய கிளாஸஸ் போயிருக்கிறோம், உங்களோட சிலபஸ் யூகே சிலபஸ் லோக்கல் சிலபஸ் என்னன்னு பார்ப்போம். ரைட்? இப்போ நீங்க நிறைய கிளாஸஸ் படிச்சிருப்பீங்க, நிறைய இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, நிறைய கோர்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ரைட்? இப்போ பேசிக்கா இப்போ நாங்க வந்து மாடர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்னு போடுறோம். ரைட்? ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்போக்கன் இங்கிலீஷ். மாடர்ன்றது எங்களோட ஸ்டைல், யூகே ஸ்டைல். ரைட்? மாடர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்னு தொடங்குது. அது இல்லாம டிப்ளமா இங்கிலீஷ்னு வந்து தொடங்குது. ஏன்னா நிறைய பேர் டிப்ளமா இன் இங்கிலீஷ்னு போடுறாங்க, அவங்களுக்கு டிப்ளமான்ற என்னன்னே தெரியாது. சேரே டிப்ளமா குவாலிஃபைட், அவர் எப்படி டிப்ளமா படிப்பிப்பாரு? ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரைட்? சேரே டிப்ளமா தான் படிச்சிருக்கிறாரு, அவர் போட்டு இருக்கிறாரு டிப்ளமா இன் இங்கிலீஷ். நீங்க ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க, அது 100% நீங்க படிச்சு மைண்ட்ல எடுப்பீங்களா? சாத்தியம் இல்லை. ரைட்? ஓகே, அதை விடுங்க. ரைட்? டிப்ளமா இங்கிலீஷ். ரைட்? இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ளமா இங்கிலீஷ்க்கும் ரெண்டுக்கும் கட்டாயம் பிட்வீன் ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இது ஸ்போக்கன், ஜஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். டிப்ளோமா அதை கொஞ்சம் விட அதை விட அட்வான்ஸா கொஞ்சம் நீங்க படிக்கிறீங்க. ரெண்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ளோமா. இது டிப்ளோமா, இது ஸ்போக்கன். ரைட்? இது ரெண்டும் வாயால பேசுறது ஸ்போக்கன் தான். ரைட்? இது டிப்ளோமாண்டா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. ரைட்? இது என்ன சார், இதுல என்ன பெனிஃபிட் சார் இப்படி கேட்டீங்கன்னா எங்கட இன்னும் கோர்ஸ் இருக்குது, நான் ஒன்றா சொல்றேன். ரைட்? டிப்ளோமா இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது இல்லாம எங்கட ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. எக்ஸ்பிரஷன் அதாவது நீங்க வந்து இதுல இப்ப கிராமர் எல்லாம் படிக்கிறீங்க தானே, கிராமர் எல்லாம் சேர்த்து தான் படிக்கிறீங்க. இதுல வந்து கிராமர் இல்ல, கிராமர் இல்லாம இருக்கு சார். ஒரு சென்டென்ஸ் ஒன்னா சொல்றேன். ரைட்? அந்த சென்டென்ஸ்ல கிராமர் எடுக்கல உங்களுக்கு.
சென்டென்ஸ் ஒன்று சொல்றேன், அதுல கிராமர் நீங்க எடுக்கலாமான்னு பாருங்க. ரைட், there is no point in advising him. அவனுக்கு புத்தி சொல்றதுக்கு பிரயோசனம் இல்லை. it is useless advising him. அவனுக்கு புத்தி சொல்றதுக்கு பிரயோசனம் இல்லை. advising him is useless. advising him is useless. அவனுக்கு புத்தி சொல்றதுக்கு பிரயோசனம் இல்லை. நான் சொன்னது 3 ஒரே சென்டென்ஸ், அதாவது ஒரே தமிழ்ல ஒரே மீனிங். there is no point in advising him, it is useless advising him, advising him is useless. எல்லாமே ஒரே சென்டென்ஸ். இதான் இந்த மெத்தட் எக்ஸ்பிரஷன். ரைட், இது என்ன சார் டிஃபரெண்ட்? நீங்க இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணாம இது ஃபாலோ பண்ணலும் வேணுமா இருந்தா, இந்த எக்ஸ்பிரஷன் கோர்ஸ் வந்து டிப்ளோமா, அதாவது நீங்க குயிக்கா இங்கிலீஷ் பேசணும். ஒரு 10-20 நாள்ல நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ் கோர்ஸை கம்ப்ளீட்டா படிச்சுக்கொள்ளணும்னு சொன்னா இந்த கோர்ஸ், அவசரமா ஃபாரின் போயிருக்கிறீங்க, இல்லாட்டி அவசரமா ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கிறீங்க, இப்படி மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துலண்டா உங்களுக்கு இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிருங்க. எல்லாம் சின்ன கோர்ஸ்ல தான். ரைட், இது வந்து ஜெனரலைஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் 1.5 month தான் நீங்க படிக்கிறீங்க. ரைட், 1.5 month சொன்னால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இங்க வந்து ஒரு 36 hours மாதிரி நடக்கும் கோர்ஸ். 36 hours ஒரு கிழமையில 3 கிளாஸ் டீடைல் ஃபுல்லா ப்ரௌஸ் சொல்றேன். ரைட், டிப்ளமா கோர்ஸ் வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கிறீங்க. இது ரெண்டே நீங்க படிச்சால் அடுத்தது உங்களுக்கு அட்வான்ஸா ஏதாவது படிக்க வேணுமா இருந்தால் இது வந்து இதுக்குள்ள லிங்க் இல்ல, இது 1 2 3 இப்படி வச்சுக்கொள்ளுங்க இதை. ரைட், இதுல எதை உங்களுக்கு ஃபாலோ பண்ணினாலும் போதும். அதாவது நீங்க இங்கிலீஷ் மட்டும் பேசணும். நான் இங்கிலீஷ் பேசணும் சார், ஒரு 2 weeksக்குள்ள ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசணும் இப்படின்னு நினைக்கிறவங்க இதுல ஏதாவது ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணிலும் அது ஸ்டேஜ் டிஃபரெண்ட் இருக்குது, அவ்வளவுதான். ரைட், இது வந்து நீங்க பேசிக் விஷயம் எல்லாம் நல்லா ஒரு டீப்பா படிக்காம சும்மா குயிக்கா எனக்கு ஜென்ரலா எழுதலும் பேசலும் வாசிக்கலும் இப்படி சொல்லுவாங்க. ஜப்புக்கு போக போறீங்க, ஃபாரின் போக போறீங்க, இப்படி ஒன்று இருந்தா ஸ்போக்கன் இங்கிலீஷும் செஞ்சு கொள்ள போறீங்க, அவ்வளவுதான். இது வந்து நான் அட்வான்ஸ், எனக்கு ஃபியூச்சர்ல வேற மாற்றம் ஒன்று எதிர்பார்க்கிறேன். ஃபியூச்சர்ல ஒரு டீச்சர் ஆகணும், ஃபியூச்சர்ல ஒரு 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 குவாலிட்டியான ஒரு ஜாப் ஒன்று எடுத்துக்கொள்ளணும், இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும், இல்லாட்டி ஒரு ஸ்டேஜ்ல பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும், இல்லாட்டி நான் ஒரு புக்ஸ் ஒன்று எழுதுற ஆர்டிஸ்டா இருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஒன்று மாற போறீங்கடா, உங்களோட ஃபியூச்சர் பிளானை மாத்துறீங்கடா, அதாவது ரிலேட்டட் டு இங்கிலீஷ் விளங்கி கொள்ளுங்க விஷயத்த. ரைட், அப்ப இது என்ன சார் ஃபியூச்சர் பிளான் மாறாதா? அப்படி இல்லை, இது ஃபியூச்சர் பிளான் மாறும். என்னண்டா, நீங்க ஜொப்பன் செய்யறதா இருந்தா இங்கிலீஷ் வேணும். உலகத்துல சவுதிக்கு இப்ப தும்பு காட்டை எடுத்து கூட்ட போறீங்க, ப்ரூமண்ட் எடுத்து ரோட் கூட்டுறீங்க, அதுக்கு போறதா இங்கிலீஷ் வேணும். ஏன்னா நிறைய பேர் சவுதில இருந்து கால் பண்றாங்க இப்ப. ரைட், ஓகே, திஸ் லிங்க் வில் பி டிஸ்கனெக்ட் வித்தின் 10 minutes. ரைட், இந்த லிங்க் வந்து 10 நிமிஷத்துல டிஸ்கனெக்ட் ஆகும். தென் யூ கேன் ரீஜாயின் த சேம் லிங்க் விச் ஐ given to the group. நான் தந்திருக்கிற அதே குரூப்பை கட் ஆகின உடனே கிளிக் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், 10 நிமிஷத்துல இந்த லிங்க் வந்து கட் ஆகிடும். கட் ஆகின உடனே நான் தந்திருக்கிற குரூப் தந்திருக்கிற லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, காட் இட். ரைட், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பொதுவா நீங்க பேசுறீங்க. டிப்ளமா வந்து உங்களோட ஃபியூச்சரை நீங்க இங்கிலீஷ் பக்கமே இழுத்துட்டு போறீங்க. ஒரு டீச்சர் ட்ரைனிங்கா, வேற ஏதாவது கிளாஸ் ஒன்று செய்ய போறீங்க, நான் ஒரு டீச்சரா போறேன், ஏதாவது பெரிய ஜாப் இங்கிலீஷ் மீடியம் செய்யற ஒரு ஜாப் ஒன்று செய்ய போறேன், இப்படி ஒரு ஐடியா இருந்தா இந்த டிப்ளமா செய்யணும். இது தேர்ட் ஒன் என்னன்னு சொன்னா, இது ரெண்டும் ஸ்போக்கன்ல குயிக்கா படிக்கிறீங்க. இந்த கிராமர் எல்லாம் படிச்சு எனக்கு கேளா சார், எனக்கு இவ்வளவு நாள் படிச்சு கிராமர் தலையில ஏறுது இல்ல, வேற ஏதாவது மெத்தட் ஒன்று இருந்தா காட்டுங்க, டக் டக் டக்னு அன்னைக்கே பேசணும். ரைட், அந்த மெத்தட் தான் இது. ரைட், அது இல்லாம வேற இது நான் சொன்ன மாதிரி, அதாவது உங்களோட ஃபியூச்சர் வந்து இங்கிலீஷ்லயே மாத்திட்டு போற ஐடியா இருந்தால் அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறாங்க, அட்வான்ஸ் இங்கிலீஷ். ரைட், இந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் என்னன்னு சொன்னா சும்மா லேசா நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேரை போட்டுட்டு ப்ரொனன்சியேஷன், vocabulary, grammar இது அட்வான்ஸ் இல்லை. அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு சொன்னால் இந்த போர்டு நிறைய ஒரு சென்டென்ஸ் எழுதி ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப், அதான் அட்வான்ஸ் இங்கிலீஷ். இதுல நீங்க எதை படிச்சாலும் மேக்சிமம் ஒரு லெவல் வரங்காட்டி தான் பேசணும். ஒரு 3 வேர்ட் 5 வேர்ட் 7 வேர்ட் அதுக்கு மேல இழுக்காத உங்களுக்கு. அதுக்கு மேல 7 வேர்ட்ஸுக்கு மேல நான் காட்டுறேன் அது. ரைட், ஒரு 7 வேர்ட்ஸ் 8 வேர்ட்ஸ் 9 வேர்ட்ஸ்க்கு மேல கஷ்டப்பட்டு தான் பேசுவீங்க. 10 13 15 20 வேர்ட்ஸ் அப்படியெல்லாம் தெரியாது சார், நீங்க உடச்சு தான் பேசணும். அப்படி பார்த்தா இதெல்லாம் சிம்பிள் இங்கிலீஷ், அதான் இதுக்கு அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு பேர் இருக்கு. ரைட், இதெல்லாம் சிம்பிள் இங்கிலீஷ், இது அட்வான்ஸ் இங்கிலீஷ். சிம்பிள் இங்கிலீஷ்னா மேக்ஸிமம் ஒரு 7-8 வேர்ட்ஸ் வரங்காட்டி உங்களுக்கு கொண்டு போகணும். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு எது வேண்டாம் நீங்க சொல்லிடணும். ரைட், ரைட், படிச்சுட்டு போகும்போது காட்டுறேன். ரைட், அப்ப அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு சொன்னா நீங்க ப்ரொஃபஷனலா கொஞ்சம் அட்வான்ஸா படிக்க போறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லவா,
இப்படி பாருங்களேன். பீஸா ஹட்டுக்கு பக்கத்துல கையில புள்ளையொன்னும் தூக்கிட்டு குடையொன்னும் வச்சுட்டு சிவப்பு கலர் சாரியும் உடுத்துட்டு இருக்கிற அந்த லேடி தான் என்ற பழைய இங்கிலீஷ் டீச்சர். நீங்க எங்க இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு சொல்லலாம். இன்னும் ஒரு சேலஞ்ச் பண்ணவா, நீங்க படிச்ச சேருக்கு கூட இதை சொல்லலாம். கேட்டு பாருங்க பாப்போம், டக்குன்னு எழுதி கொள்ளுங்க பாப்போம். ரைட், பீஸா ஹட்டுக்கு பக்கத்துல கையில புள்ளையொன்னையும் தூக்கிட்டு கையில கைப்புள்ளையொன்னையும் தூக்கிட்டு எழுதி கொள்ளுங்க. பீஸா ஹட்டுக்கு பக்கத்துல கையில கைப்புள்ளையொன்னையும் தூக்கிக்கிட்டு, பீஸா ஹட்டுக்கு பக்கத்துல கையில கைப்புள்ளையொன்னையும் தூக்கிக்கிட்டு வெள்ளை கலர் சாரியும் உடுத்துட்டு கையில குடையொன்னும் வச்சுட்டு பீஸா ஹட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லேடி தான் என்ற பழைய இங்கிலீஷ் டீச்சர். ரைட், இதை நீங்க உங்களோட பழைய நீங்க படிச்ச சேர் மாதிரி கேளுங்க. அப்படி சொல்லணும், ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும், ஒரு ஃபுல் ஸ்டாப்ல சொல்லணும். ரைட், இப்போ ஒன்றா சொல்லி சொல்லி படிப்பிக்கிறதுக்கு டைம் போகுது, அதனால நான் போறேன். நீங்க டவுட் இருந்தா லாஸ்ட் கேளுங்க. ரைட், ஒரு ஃபுல் ஸ்டாப். இதான் அட்வான்ஸ் இங்கிலீஷ். நிறைய பேருக்கு தெரியும் அட்வான்ஸ் இங்கிலீஷ்னா என்னன்னு. ரைட், அவங்க என்ன வொக்கபுலரி, ப்ரொனன்சியேஷன், வேர்ட்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க பேசிக் இங்கிலீஷ்லயே படிச்சு தரோம். இதெல்லாம் யோசிக்காதீங்க. ரைட், பேசிக் இங்கிலீஷ்லயே படிக்கிறோம். ரைட், அட்வான்ஸ் இங்கிலீஷ் இதுக்கு மேல ஏதாவது உங்களோட ப்ரோக்ராம் இருக்குதா சார்? ஆஃப்கோர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது நீங்களும் ஒரு டீச்சர் ஆகலும். இதெல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் சார்ட்ல தாரேன், பிறகு பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், குரூப்ல ஷேர் பண்றேன். the pdf will be shared with the group. ரைட், இங்கிலீஷ் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. நீங்க டீச்சர் ஆகணுமா, இங்கிலீஷ் டீச்சர் உண்டாக போறீங்களா? அதுக்குள்ள டியூட்ஸ், அதுக்குள்ள உங்களுக்கு டீச்சிங் மெட்டீரியல் எல்லாம் தருவோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி எப்படி நீங்க டீச்சர் ஆகணும், எப்படி நீங்க புள்ளிகளை கவரணும், எப்படி நீங்க டீச் பண்ணணும், இந்த மெத்தட் எல்லாம் சொல்லி தருவோம். இதுக்கு ரெண்டுக்கும் இந்த ரெண்டு ப்ரோக்ராம் நீங்க செய்யறதா இருந்தால் உங்களுக்கு இதை செஞ்சுட்டும் செய்யலும், அப்படி இல்லைன்னா டிரெக்டா இதை செய்யவும் மேலும். ரைட், டிரெக்டா செய்யறதா இருந்தா அதோட சார்ஜ் வேற. ஏன்னா இது ரெண்டையும் படிச்சா தான் இதை படிக்க. இதுல ஏதாவது ஒன்று நீங்க டிப்ளமா செஞ்சால் நல்லா வேர்த்தா இருக்கும். டிப்ளமா செஞ்சுட்டு அட்வான்ஸ் இங்கிலீஷ் செஞ்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் செய்யறதா இருந்தா மேக்சிமம் வேர்த்தா இருக்கு. நீங்க பெரிய டிகிரி செஞ்ச டீச்சரை விட வேர்த்தா இருப்பீங்க. ரைட், டிப்ளமா செஞ்சுட்டு அட்வான்ஸ் இங்கிலீஷ் செஞ்சுட்டு டீச்சர் ட்ரைனிங். இப்ப நீங்க முதல்ல என்ன செய்றீங்க, விரும்பினால் இதுல ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்க. ரைட், அப்பதான் உங்களுக்கு விளங்குது. இந்த சேர் படிப்பிக்கிறது எங்களுக்கு விளங்குதா, தலையில நிக்குதா, மத்த சேர் மாதிரி படிச்ச மாதிரியா அப்படின்னு விளங்கு. ரைட், காட் இட். ரைட், இப்ப இதுல பாருங்க, இப்ப நீங்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. சார் நாங்க படிச்சிருக்கிறோம் சார். என்ன படிச்சிருக்கீங்க? கிராமர் படிச்சிருக்கிறோம் சார், டென்சஸ் படிச்சிருக்கிறோம் சார், மாடல் வெர்ப்ஸ் படிச்சிருக்கிறோம் சார். ரைட், who knows the be verb? யாருக்கு be verb தெரியும்? யாருக்கு be verb தெரியும்? நான் சின்ன பாயிண்ட் am is a very good, great job. Am, is, are, was, were, will be. ரைட், இதுதான் பேசிக் இங்கிலீஷ். ரைட், இப்போ நான் இவ்வளவு நேரத்துக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன் பேசிக் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் ஐடியா பண்ணுங்க. அப்ப சேர்ற பேசிக் இங்கிலீஷே இவ்வளவு இருக்குதுண்டா, நீங்க அட்வான்ஸ் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் நீங்க டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த பேசிக் இங்கிலீஷ் லெவலுக்கு இருக்காது. ரைட், am is are. ரைட், இந்த am is are was were will be வந்து பேசிக்ல be verb. ரைட், இந்த be verb நாங்க டைம் பீரியட் பேசும் பொழுது, இந்த டைம் பீரியட் பேசும் பொழுது, அது என்ன சார் டைம் பீரியட்? என்ன டைம் பீரியட்? அவன் குண்டாக இருக்கிறான். How to say in English? சொல்லுங்க பாப்போம். பேசிக் கிரேட் 1 பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க விஷயம். இப்படி சொல்லுங்க பாப்போம். அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் யூகேயில் இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பேசிக் இங்கிலீஷ் சின்ன பிள்ளைகளும் சொல்றது. படிச்சீங்களா? படிச்சிருக்கோம். பாங்க சொல்லுது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லைன்ல இருங்க. தே ஆர் இன் தி யூகே. வெரி குட். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருங்க, கண்டினியூ பண்ணுங்க. ரைட், ஓகே தென்